எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப நாளாச்சு சமைச்சு, இன்றைக்கி சமைக்க போகிறேன். தம்பி எடுத்தாந்து கொடுத்துருக்கான். நான் சமைக்க போகிறேன். எப்படி சமைக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் பாருங்கள். நீங்கள் வெங்காயம் தக்காளி வேலையை இப்போ தான் அறிய போகிறேன். இந்தாண்டவா போய் நறுக்கி கழுவி நறுக்கிக்கிட்டு வரேன். இப்போ தான் டீ குடித்து முடித்தேன். கொல்லையிலேருந்து அம்மா சிக்கன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழம்பு ரெடியானா சாப்பிட்டு மறுபடியும் நான் கொல்லைக்கு போவேன். வழியும் இதை அப்படியே குஞ்சிருக்கிறத இந்த மிச்சம் இருக்கிறது இது ஒன்றும் திங்கிறத காணும். நானும் அவந்தம்மா தான் இதை நம்மளா திம்போம் அப்படின்னு சொல்லி இதை தின்னுட்டு இருக்கேன். அவெல்லாம் உரைக்குதுங்கிறான், வாயில் வச்சா வேணாங்கிறான். தக்காளி, வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் அப்படியே நறுக்கி வச்சுருக்காங்க. அடுத்ததாக பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க. என்னப்பா சொல்கிற அம்மாவை? எதோ போட்டுன்னு பேர் சாத்திர பேர் 1-2 போட்டு போதுங்கிறேன். போட்டு நிறைய வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக போடணும். எல்லாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு இருக்கிற டேஸ்ட்டு சாப்பிட்டா போதும். நீலாம் டேஸ்ட்டு நிறையா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமா? அப்போ தான் திங்கலான்னு தோணும். கொதிக்க வச்சு வை, அது பட்டும் படாமல் இருக்கணும். எல்லாம் பிடிக்கல, எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி போயிடணும். அப்படி நாங்கள் விட மாட்டோம். மறுபடி கூட மறுபடி கூட கொஞ்சம் இஞ்சி போட்டு தட்டி போட்டு நம்ம கொதிக்க வச்சு சாப்பிடலாம். பழத்தை மிச்சம் தான். நித்திக்கு கருப்பு ஜூஸ் கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால் கடைக்கு அழைச்சிட்டு போனேன். கருப்பு ஜூஸ் வாங்கினேன். ஆனால் அவன்கிட்ட கொடுக்கல. கருப்பு ஜூஸை நான் குடிச்சிட்டேன். நித்திக்கு என்ன பண்ணேன்னா அப்படியே கொட்டாய்க்கு வந்தேன். மாடு உச்சா போயிட்டு இருந்தது. அதை பிடிச்சி நித்திக்கு கொடுத்தேன். நல்லா மடக்குன்னு குடித்தான் நித்திக்கு. இல்லை சும்மா 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 சும்மா. வெங்காயம் தக்காளி கழுவி நறுக்கி அதை முடிச்சாச்சு. இப்போ கறி எடுத்து வந்திருக்கேன். கழுவ போகிறேன். இப்போ தூக்கி போட்டு வரேன். பீஸு பெருசாக தான் போட்டுருவீங்க. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் ஏன் தம்பி நீங்கள் வரல, நீங்களும் வீடியோவுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இனிமேல் வர வேணான்னு தோணுதுங்க. அம்மா அப்பாவை மட்டும் அப்படியே காமிக்கலாம், நம்ம வீடியோ எடுக்கிற வேலையை மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகத்தான் நான் வரல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்களும் வாங்கன்னு. முடிஞ்ச அளவுக்கு வரேங்க. எனக்கு இனிமேல் வீடியோ எடுக்க தான் பிடிச்சிருக்கு, வீடியோக்குள்ளே வரணும்னு ஆசை இல்லை. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லைனா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. எனக்கு இனிமேல் இந்த படம் பிடிக்கிற ஆசை மட்டும்தான். இனிமேல் அவங்களே வரட்டும், எல்லாமே பண்ணட்டும். நம்ம எடுக்கிறது அப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதோட இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கறி அலசி வச்சுட்டேன். இஞ்சும் பூண்டும் போட்டு இடிக்கட்டில் எல்லாம் இருக்க போகிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்.
நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம குழம்பு வைக்க வேண்டியதுதான். பாதி இது அப்படியே இருக்கு. அப்படிதான் போடணும். ரொம்ப நைஸா இருக்கும். மஞ்சத்தூள் போட போறேன் அடுத்தது. அப்புறம் வந்து மிளகா பொடி, உப்பு நல்லா எல்லாத்தையும் போட்டு அப்புறம் தான் மசாலா சாமான கரைச்சி ஊற்றணும். இதை போட போறேன் இப்போ வந்து. குழம்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா கூட்டி வச்சுட்டாங்க. அடுத்ததாக மிக்சியில் வந்துட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் ரெண்டையுமே போட்டு அரைக்க போகிறாங்க. இதை அரைச்சி ஊற்றினா குழம்பு ரெடி ஆகிடும். தெரிஞ்சிடும் அது. நாலு மிளகு சீரகம், மிளகு பொட்டுக்கல்ல நாலு. இதை அரைச்சோம்னா ரெடி ஆகிடுங்க. குழம்பு வச்சு முடிச்சாச்சு. நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். மாற்ற போறியா? மாத்திக்கும். என்னத்துக்கு கறியோட கொண்டு ஊட்ட வச்சுக்கிட்டு. தூக்கி என்னப்பா திங்கிற? யாரு கொடுத்தா? மாமாவா? திங்கணுமா? எப்படி திங்கணும்? அப்படி திங்கணுமா? சரி சரி. தாத்தாவை கூப்பிடு.
தாத்தா வான்னு கூப்பிடு போய், தாத்தா வா சாப்பிடலான்னு. வேகனா கூப்பிடு. வா சாப்பிட வாங்கண்ணா, சீக்கிரம் வான்னு. தாத்தா வராரா இல்லையா? எங்க தாத்தா காணும் தாத்தாவை. சாப்பாடு டைம் வந்தாச்சு, இப்போ சாப்பிட போகிறோம். சோறு போடு. உவா சாப்பிட்றியா? ஏன்னா சாப்பிடுவான், வேணும் சோறை போடு. ரசம் ஊத்தி. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்ணையில தான் உட்காந்து சாப்பிட போகிறோம், வீட்டுக்குள்ள இன்னைக்கு இல்லை. போகிறோம். நெய் போட்டுறியா? மோர் மோர். ஆ தண்ணி வேணுமா? கொஞ்ச நேரம் போடு. ஓட்டு. மோர் போட்டுக்கிறியா? என்ன போட்டு சாப்பிட்ற? வா. ஆ நம்ம சாப்பிட்ற அரிசி பேர் என்ன? 5020. இது எங்க வாங்கினேன்? ஒன்றே வாங்கலை, நம்ம கொல்லையில் போட்டிருந்தோம்ல நடவு, நம்ம வயலில் விளைஞ்ச நெல் இது. சரி, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இல்லையா? அருமையாக இருக்கு. கேட்குறேன். நல்லா இருக்கு அதெல்லாம். இதுதானே வருஷம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5020ங்க. சாப்பாடு பார்த்தா கொஞ்சம் மொத்தமாக தெரியும், அவ்வளோதான். அதான் மொத்தமாக இருக்கு. எத்திக்கு யாருக்கு போன் பேசுகிற? சாப்பிடு. மோர் போடணும். போர் போட்டாப்பா என்ன வேணும்? தண்ணி வேண்டாம். இல்லை, நீ மோர் கொஞ்சம் போட்டு வந்து தண்ணி எடுத்து தண்ணி போர் போட்டா மோர் போட்டு அப்புறம் சோத்த வேஸ்ட் ஆக்கிடுவான். சாப்பாடு கொஞ்சம் எடுத்து. இன்னும் கொஞ்சம் எடு. வேணா மறுபடியும் வாங்கிக்கலாம். நீ என்ன மோர் போட்டுக்கிறியா தண்ணியா? சுரந்துறான். உப்பு வேண்டா? சாப்பிடு. தண்ணியில தான் சாப்பிட்றியா? குழம்பு ஊற்ற விட கொஞ்சமாக உப்பு பிசைஞ்சிக்க உப்பு போட்டிருக்கு. நல்லா பிசைஞ்சிரு. மோர் போட்டு வேணும். நல்லா பிசைஞ்சிக்க. ஓந்தி மண் வெட்டுத, அப்படி வெட்டி தான் சாப்பிடுமே. சாப்பிடு, அள்ளி சாப்பிடு. சின்ன கிண்ணியில் போட்டு. குழம்பு என்ன வரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நானும் அப்படி சாப்பிடணுமா? ஓந்தி மண் வெட்டுற மாதிரி அள்ளி சாப்பிட சொல்கிறான். குழம்புலாம் பரவாயில்லைங்க, நீங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதிக உரப்பு இல்லை, உப்பும் அதிகம் கிடையாது, நல்லாவும் இருக்கு. நீ சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்க. கறியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. மற்ற நாளை விட இன்னைக்கு குழம்பு சூப்பராக இருக்குமா? சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்த யானை பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு போய் பாத்திரத்தெல்லாம் நான் விளக்கணும். விளக்கி விட்டு தான் அப்புறம் அதுக்கு பிறகு தான் நான் சாப்பாடு. இப்போ சாப்பாடு எனக்கு தேவையில்லை. இப்போ சாப்பிட்டாங்க. இப்போ சாப்பிடலாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னே தான் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் எவ்வளோ சாப்பிட வைக்கும்? மக்களே, கறி நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. இனிமேல் அவங்கவுங்க அடுத்தடுத்த வேலையை செய்ய போகிறோம். என்னப்பா? ஆமாம், நான் கொல்லைக்கு போகிறேன், நீ வா மாடு ஓட்டு வா, நான் அப்படியே தீனி எடுத்து வரேன், போகலாம். வரேன். ஸோ மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இன்றைக்கி அம்மாவோட கைவண்ணம் குழம்பு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நீ சாப்பிட்டு பார்த்தது நான் இல்லை, சமைச்சதை பார்த்துருப்பாங்களே அதுக்கு சார். சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. வணக்கம்.